அனைவருக்கும் வணக்கம். த்ரெட் பைப்பிங்க்கு கோல்டு கலர் கிளாத்தில் நம்ம ஒரு 1.25 இன்ச் வெட்டிட்டுங்க, ஒரு சைடு மடிச்சடிச்சுட்டு ஒரு பக்கம் நம்ம நூல் வச்சு தைச்சிருக்கோம். த்ரெட் நூலை ஒரு பக்கம் வச்சு தையல் போட்டிருக்கோங்க. இப்போ இதைய நம்ம ப்ளவுஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, அப்படியே தலைகீழாக கமுத்தி வச்சு ஒன் சைட் குதிரை போட்டு நம்ம தைக்க போகிறோங்க. பாருங்கள், இது தலைகீழாக கமுத்தி வச்சுட்டு ஒன் சைட் ஃபுட் போட்டு அந்த நம்ம த்ரெட்டு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டு வச்ச இடத்துல அப்படியே லூஸ் கொடுத்தே தைச்சிட்டு வரணுங்க. இந்த கழுத்து பீஸை, கோல்டு கலர் பீஸை இழுக்காமல் லூஸ் கொடுத்தே தைச்சிட்டு வரணும். நார்மலாக நம்ம ப்ளவுஸில் வந்து பைப்பிங்க்கு கிளாத்தை வந்து கிராஸ் பீஸ் கிளாத்தை கொஞ்சம் இழுத்த மாதிரி தைச்சிட்டு வந்தால் தான் உருட்டி அடிக்கும் பொழுது பைப்பிங் நீட்டாக வரும். இப்போ நம்ம த்ரெட் வச்சு தைக்கிறதுனால இந்த மெத்தேடுக்கு கொஞ்சம் லூஸ் கொடுத்து தான் தைக்கணும். இந்த வளைவில் அப்படியே லூஸ் கொடுத்தே தைச்சிட்டு வாங்க. எந்த இடத்துலையுமே அந்த கிராஸ் பீஸை இழுக்காதீங்க. கோல்டு கலர் பைப்பிங் பீஸை இழுக்காமல் அப்படியே தைச்சிட்டே வாங்க. அப்போ தான் திருப்பி நம்ம தையல் போடும் பொழுது கழுத்துக்கிட்ட சுருக்கு கண்டிப்பாக வராதுங்க, நீட்டாக இருக்கும். அப்புறம் இது தையல் போடும் பொழுது கீழே ப்ளவுஸ் பிட், பிங்க் கலரில் இருக்கிற ப்ளவுஸ் பிட்டு அந்த ஒரே எடைக்கு தான் பிடிக்கணும். குதிரை எடை, அந்த ஃப்ரெஷர் ஃபுட் எடை எவ்வளோ பிடிக்கிறீங்களோ அதே அளவு தான் ஃபுல்லாக ஒரே மாதிரி பிடிச்சிட்டு வரணும். ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் பிடிச்சிடாதீங்க. அந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா கழுத்து வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும் பொழுது ஒரு சைடில் ஒரு கோணையாக வர மாதிரி, எச் கம்மியாக இருக்கிற மாதிரியெல்லாம் நமக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும். இப்போ நம்ம இதை திருப்பி மடித்து தையல் போடும் பொழுது மேலே வந்து கோல்டு கலர் நூல் வரும். அதனால் நம்ம நூலை ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த பின்னாடி இருக்கிற பிசுரெல்லாம் செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம பிடிச்சிருக்கிற துணி வந்து பிங்க் கலர் வெளியில் வருதான்னு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம மடித்து தைக்க போகிறோம். அப்போ அந்த கோல்டு கலரில் மடித்து தைக்கும்பொழுது ப்ளவுஸோட பிசுறு வெளியில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. சிங்கிள் ஃபுட் இப்போதைக்கு மாற்ற வேண்டாம். ஒரு தையல் போட்டுட்டு ரெண்டாவது தையல் போடும் பொழுது நம்ம நார்மல் ஃபுட் போட்டுக்கலாங்க. இப்போ மேலே பிங்க் கலர் நூல் போட்டு கீழே வந்து கோல்டு கலர் நூலே தான் இருக்குது. மேலே மட்டும் பிங்க் கலர் நூல் போட்டு அப்படியே இதை ஒட்டி தையல் போட்டே வாங்க. அப்படியே ஒட்டி நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாங்க, அது பாட்டு அழகாக வரும். நம்ம ஃபஸ்ட்டு தைக்கிறது தான் எல்லாமே. ஃபஸ்ட்டு தைக்கும் பொழுது ஏதாவது மாற்றி அந்த துணியை பிடிச்சி இழுத்து தைக்கிறது, நூலை பிடிச்சி சுருக்கி தைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் தைச்சோம் அப்படின்னா திருப்பி ஃபைனலாக ஒரு ஸ்டிச் போடும் பொழுது நமக்கு அங்கே தான் தொந்தரவு காட்டும். நம்ம ஃபஸ்ட்டு தைக்கும் பொழுது கரெக்டாக தைச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது முடித்து எல்லாம் ஃபைனல் பண்ணி ஃபுல் ஃபினிஷிங் பண்ணும் பொழுது நம்மளுக்கு சுருக்கமே வராது, நீட்டாக இருக்கும். பாருங்கள், நீட்டாக வந்துருச்சு. டபுள் ஸ்டிச் போடும் பொழுது அடியில் வந்து அந்த டபுள் ஸ்டிச்சுக்கு உண்டான எடை எந்த அளவு இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்த தையல் போடணும். ரொம்ப அகலமாக போட்டுட்டோம்னா அந்த கோல்டு கலர் கிளாத்தை தாண்டி நமக்கு தையல் விழுந்துடும். இப்போ நம்ம சாதா ஃபுட்டு போட்டுக்கலாங்க. ஒரே மாதிரி எடை பிடிச்சிட்டு வாங்க. சின்னதும் பெருசும் இல்லாமல் ஒரே மாதிரி பிடிச்சிட்டு வாங்க. சுருக்கெல்லாம் வராமல் நீட்டாக தைச்சிட்டே வாங்க. இப்படி தைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா நீட் ஃபினிஷிங் இருக்குங்க. இல்லை உங்களுக்கு இன்னுமே நல்லா ஃபினிஷிங் தெரியாத மாதிரி இருக்குது, இந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா ஃபினிஷிங்காக தான் வரும் கண்டிப்பாக. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்குன்னா அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணி தைங்க, சூப்பராக வரும். அயன் பாக்ஸில் ஹீட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கிளாத் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பட்டு கிளாத்துக்கு தகுந்த மாதிரி ஹீட் வச்சு அயன் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் ஃபுல் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு. ஸ்லீவ் பாருங்கள், ஸ்லீவ் வந்து நம்ம தைச்சி வச்சுருக்குறோம், பைப்பிங் அடித்து வச்சுருக்குறோம். இந்த சாரியில் வந்து இந்த புட்டா இருக்குங்க, ஸ்லீவுக்கு மட்டும்தான். பார்ட்ரு ஃபுல்லாக இந்த சாரியில் வந்து இந்த புட்டா இருக்கும். நல்லா அழகான ஒரு மயில் சுற்றி ஒரு அழகான டிசைனுங்க. இப்போ ஸ்லீவுக்கு வச்சுருக்கிற பைப்பிங் பாருங்கள். ஸ்லீவுக்கு வந்து நம்ம பைப்பிங்கை வந்து ஸ்லீவில் தைச்சிட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சு அடித்து திருப்பி இருக்கிறோம். தேங்க்யூ.